பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த திருமணத்தை தான் 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுறாங்க அப்படின்னா அது திருமண பந்தம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த திருமணம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாகவே மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆகிறதுலையும் பிரச்சனை இருக்குது, திருமணம் ஆனாலும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தந்துட்டுருக்கு. அப்போ இந்த திருமணம் ஆகிறதுல உள்ள பிரச்சனைகள் என்னென்னு நம்ம பார்க்குறோன்னா, இந்த தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். இந்த தோஷங்கிற வார்த்தை எந்த ஜாதகத்தில் எல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த ஜாதகமெல்லாம் திருமண பந்தத்திற்கு ஒரு தடைப்பட்ட ஒரு ஜாதகமாக நம்ம எடுத்துக்கிறது உண்டு. பொதுவாக செவ்வாய் தோஷம், நாகதோஷம், களத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், நட்சத்திர தோஷம், தார தோஷம், தேர தோஷம், மாங்கல்ய தோஷம்னு இப்படி தோஷங்கள் பல வகை உண்டு. ஆனால் நம்ம ஏஎல்பியை பொறுத்தளவில் இந்த தோஷங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதில்ல. ஆனால் சில நிகழ்வுகள் நம்ம திருமண வாழ்க்கையை பாதிக்குமா அப்படின்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்மளுடைய 7ஆம் பாவம் தான் ஒரு கல்யாண பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 7ஆம் பாவகத்தினுடைய அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல இனிமையான வாழ்க்கை துணை கிடச்சி அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வாங்க. அந்த 7ஆம் பாவகம் பாதிக்கப்படுதுன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், துயரங்களை சந்திப்பாங்க.